Hello friends, welcome to Zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம Zaagzoogkitchenல பார்க்க போறது தீபாவளி ஸ்பெஷல் ரொம்ப சுவையான வாயில் வச்சோனே கரையக்கூடிய 100% சாஃப்ட்டான நெய் மைசூர் பாக்கு ரெசிபி தான் பார்க்க போறோம். எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க, வாயில வச்சோனே கரைஞ்சிரும். நம்ம செய்யற இந்த மைசூர் பாக்கு வந்து ஸ்வீட் கடையில எல்லாம் வாங்குறோம்ல, அந்த மைசூர் பாக்கு டேஸ்ட்ல 100% சாஃப்ட் அண்ட் டேஸ்டாவும் இருக்கும். இனிமே மைசூர் பாக்க கடையில் அதிகமாக காசு கொடுத்து வாங்காம வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் 3 பொருட்களை வச்சு பாகுபதம்லாம் செக் பண்ணாம ரொம்ப குயிக்கா ஈஸியா சாஃப்டா செஞ்சிடலாம். நம்ம பாகுபதம்லாம் செக் பண்ணாம செய்யறதுனால பிகினர்ஸ் கூட இந்த மைசூர் பாக்க வந்து பெர்ஃபெக்ட்டா செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்டான நெய் மைசூர் பாக்கு செஞ்சிடலாமா? ஃபர்ஸ்ட் பேன்ல 1 கப்பு வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இந்த கடலை மாவை அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடலை மாவில் இருக்கிற பச்சை வாசம்லாம் போய் நல்ல வாசம் வரும் வரைக்கும் இதை வறுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைசூர் பாக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நீங்கள் எந்த கப்பில் வந்து கடலை மாவு அளந்துக்கிறீங்களோ அதே கப்லேயே எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கணும். நீங்கள் மெஷரிங் கப்பு தான் இல்லை, உங்கள்கிட்ட இருக்க பவுல் இல்லைன்னா சில்வர் கிளாஸில் கூட நீங்கள் அளந்துக்கலாம். இப்போ இந்த கடலை மாவு வந்து 4 நிமிஷத்துக்கு நான் வறுத்துருப்பேன். கடலை மாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க, நல்ல வாசம் வருது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனதும் ஒரு பவுலுக்கு மேலே சல்லடையை வச்சுட்டு வறுத்து வச்ச கடலை மாவு வந்து சேர்த்துட்டு இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கடலை மாவை இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம சலிச்சுட்டு சேர்த்தோம்னா மைசூர் பாக்கு சாப்பிட்றப்ப கடலை மாவோட பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும். அதே சமயம் நம்ம சலிச்சுட்டு செய்கிறதுனால கட்டிகள் இல்லாமல் இருக்கும். இப்போ பேனில் வந்து கடலை மாவு அளந்த கப்லேயே 1 கப்பு நெய் சேர்த்துக்கணும். இப்போ இதில் 1/2 கப்பு வந்து வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் விருப்பப்பட்டா எண்ணெய்க்கு பதிலாக 1/2 கப்பு ஃபுல்லாக நெய்யிலே கூட இந்த மைசூர் பாக்கு செய்யலாம். இப்போ இதில் இருக்க நெய் வந்து உருகுற அளவுக்கு இது வந்து சூடுபடுத்திக்கணும். இப்போ நெய் வந்து உருகிடுச்சு. இப்போ இதிலேருந்து 1/2 கரண்டி நெய் எடுத்துட்டு ஏற்கனவே நம்ம வறுத்து சலிச்சு வச்சிருந்த கடலை மாவுல சேர்த்துக்கணும். இந்த கடலை மாவுல கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி கலந்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கடலை மாவோட நெய்யை சேர்த்து நம்ம கலந்து இதை வந்து சக்கரை பாகில் சேர்த்து செய்கிறப்போ கட்டிகள் எதுவும் இல்லாமல் ஈஸியாக கலந்துரும். இந்த மாதிரி செய்கிறது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். மைசூர் பாக்கு செட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி கண்ணாடி பவுல் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ப்ரஷ் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுக்கணும். சக்கரை பாக்கு ரெடியாக இருக்க முன்னாடியே இந்த மாதிரி ட்ரேயை வந்து கிரீஸ் பண்ணி வச்சாதான் மைசூர் பாக்கு கலவையை கொட்டி செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடிகனமான பேனில் 1/4 கப்பு வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதே கப்லேயே 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரையை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். இந்த சர்க்கரையை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரையில் நம்ம பாகுபதம்லாம் பார்க்க போகிறதில்ல. நம்ம குலாப் ஜாமுன்லாம் செய்வோம்ல, அதாவது கொஞ்சம் பிசு பிசுன்னு சர்க்கரை இருந்தால் மட்டும் போதும். நல்ல வெள்ளையாக நுரையா பொங்கி வருது பாருங்க. கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. எடுத்து பார்த்தோம்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருந்த கடலை மாவை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடலை மாவு சேர்த்ததும் கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா கருகிரும். இல்லை, அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறிக்கணும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். கடலை மாவு ஓரளவுக்கு வெந்து கொஞ்சம் திக்காகி பபுள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்க. இப்போ கடலை மாவோட சேர்த்தது போக மீதம் இருக்க நெய் எண்ணெய் கலவை இருக்குல்ல, அதை வந்து பக்கத்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிட்டு இந்த கடலை மாவோட மொத்தமாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் நெய்யை வந்து 1 கரண்டி மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா கைவிடாமல் கலந்துக்கணும். கடல் மாவு நெய்யெல்லாம் இழுத்துருச்சு பாருங்க. மறுபடியும் 1 கரண்டி சேர்த்துக்கலாம். நல்லா கைவிடாமல் கலந்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நெய்யை வந்து மொத்தமாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருந்தால் தான் கடலை மாவு வந்து இந்த நெய்யிலேயே வெந்து நல்லா உருண்டு திரண்டு வரும். இப்போ 3வது தடவையாக 1 கரண்டி நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். இது பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் திக்காயிட்டே வருது. இப்போ லாஸ்ட்டாக மீதம் இருக்க கொஞ்சம் நெய்யையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சொல்லிக்கிறேன், கைவிடாமல் கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ கடலை மாவு சைடெல்லாம் விட்டு நல்லா உருண்டு திரண்டு கெட்டியாயிட்டே வருது பாருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இதை மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மறுபடியும் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ கடலை மாவு நல்லா திக்காயிடுச்சு பாருங்க. இதை வந்து கரண்டியில் இந்த மாதிரி எடுத்தோம்னா இந்த மாதிரி ரிப்பனாக விழுகணும். இதுதான் கரெக்டு பக்குவம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்குவம் மாதிரி நீங்கள் வந்து லூஸாக இருக்கிறப்பயே கடலை மாவை எடுத்துட்டிங்கன்னா தண்ணியாக இருக்கிறதுனால மைசூர் பாக்கு வந்து செட் ஆகவே ஆகாது. அதே மாதிரி இந்த பக்குவம் தப்பி நீங்கள் வந்து இன்னும் கெட்டியாகி கடலை மாவு எடுத்துட்டிங்கன்னா நம்ம செய்கிற மைசூர் பாக்கு வந்து சாஃப்டாக இல்லாமல் ரொம்ப ஹார்டாயிரும். அதனால இந்த அளவுக்கு, அதாவது ரிப்பனாக விழுகும்ல, இந்த பக்குவத்து வந்த உடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை உடனே நம்ம டிலே பண்ணிடாம நெய் தொடர்ந்து ட்ரேல மாற்றிக்கலாம். நான் கடலை மாவு கரைசலை வந்து ஃபுல்லாக சேர்த்துட்டேன்.
நல்லா ரிப்பனாக ஃப்ளோவில் விழுகுது பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளோவில் விழுந்தாதான் நம்ம செய்கிற மைசூர் பாக்கும் சாஃப்டாக இருக்கும். இதை அப்படியே எடுத்துட்டு தட்டிட்டு டேப் பண்ணிக்கோங்க. இது தானாகவே நல்லா ஸ்மூத்தாக செட் ஆகிக்கும். இது நல்ல சூடாக இருக்குது. இதை இப்படியே நம்ம பீஸ் பண்ண முடியாது. இது நல்லா ஆறட்டும். இது கம்ப்ளீட்டாக ஆறுறதுக்கு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் ஆகும். இப்போ நான் 1 hour அப்படியே விட்டுட்டேன். மைசூர் பாக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை டிமோல்ட் பண்ணுறதுக்காக நைஃபை வச்சுட்டு இதோட சைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு பிளேட்டை மேலே கவுத்திட்டு இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி கைகளால் டேப் பண்ணிக்கோங்க. தட்டி விடுறப்ப ஈஸியாக விழுந்துடும். பார்க்குறதுக்கே சூப்பராக மைசூர் பாக்கு செட் ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக கட் ஆகுது பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை பெர்ஃபெக்ட் பீஸ் போடுறதுக்காக அளவு கரெக்டாக இருக்கணுங்கிறக்காக ஸ்கேலை வச்சுட்டு நைஃபால் கட் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிக்கிறேன். மைசூர் பாக்கு நல்லா சாஃப்டாக பெர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ 4 சைட்ஸையும் கட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கேலை வச்சுட்டு ஈக்குவலாக கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பீசஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தாராளமாக கட் பண்ணிக்கலாம். குறுக்காலையும் கட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையும் பீசஸ் போட்டாச்சு. மைசூர் பாக்கு நல்லா சாஃப்டாக பெர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த மைசூர் பாக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான சாஃப்டான மைசூர் பாக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.